ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிற விஷயம்னா அஷூரா மெஷின் லேர்னிங். ஓகே, அதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இதில் ரெண்டு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாங்கள் ஒர்க் ஸ்பேஸுக்குரிய மெஷின் லேர்ன் ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று நாங்கள் ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அதுக்கு அஷூரா மெஷின் லேர்னிங் தேவை. ஸோ நாங்கள் அதை இதில் டிரெக்டாக இல்லைன்னு சொன்னால் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து டிரெக்டாக இருக்கு. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணால் டிரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸுக்கு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஐக்கன் இருக்கு. இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணணும். இதில் ரெண்டு விஷயம் இருக்கு, நியூ ரெஜிஸ்ட்ரி, நியூ ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நான் எங்களுக்கு இங்கே தேவை நியூ ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதில் இதில் சில ஃபில் பண்ண வேண்டிய இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து நான் ஃபஸ்ட் யூடியூப்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சாரி அது போயிடுச்சு. ஸோ இருக்கிறதுல ஒன்று சூஸ் பண்ணோம், 19 கிளவுட். ஓகே, ஹியர் நாங்கள் ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலில் ஒரு நேம் ஒன்று கொடுப்பேன். ரீஜன் வந்து எந்த ரீஜன் நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரீஜனை சூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே ஈஸ்ட் யூஎஸ்ஸை சூஸ் பண்ணுறேன். ஸ்டோரேஜ், அக்கௌண்ட், கீ வேல்யூ எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அண்ட் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி இது வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அண்ட் நாங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். இதில் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த இந்த சைட்டில் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது பப்ளிக்ல இருக்குதான்னு செக் பண்ணணும். ஏன்னா பப்ளிக்ல தான் நம்மளுக்கு வேணும். அண்ட் என்கிரிப்ஷனில் பை டிஃபால்ட் இதுகளில் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பட் உங்களுக்கு நேம் தேவைன்னுச்சுன்னா நம்ம இங்கே நேம் கொடுக்க முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல்லி மென்ஷன் பண்ணுறேன். இந்த நேம் கொடுத்த நேம் தான் வேல்யூலையும் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் review and create. ஓகே, இதில் வந்து டிரெக்டாக கிரியேட்டை கிளிக் பண்ணுவோம். லோட் ஆகிட்டு இருக்கு. எஸ், இப்போ வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு. ஸோ கோ டு ரிசோர்ஸுக்கு போனால் நம்ம கிரியேட் ஆனது பார்த்துக்கொள்ள முடியும்.